சாரி, பவர் கட் ஆயிடுச்சு இல்ல? சரி ஓகே, பரவாயில்ல, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். வரத கொஞ்ச நேரம் இருந்து பாருங்களேன். இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். வர நந்தினி, வரத. சரிங்க மாப்பிள்ள. நந்தினி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், கூட வரியா? இல்லம்மா, நீ போயிட்டு வா. சரி, அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடு. சரியா? நந்தினி, பாபா நீயா? என்னம்மா திடீர்னு வந்து நிக்கிற? வலது காலை எடுத்து வச்சு வந்தியா? இந்தா கற்பூரம் எடுத்துக்கோமா. சரி வா, உட்காந்து பேசு. இல்ல ஆண்டி, நான் கொஞ்சம் அவசரமா போகணும். நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அம்மாவை சீக்கிரம் நாள் குறிக்க சொல்லு. நிரந்தரமா இங்கே வந்து தங்கிடலாம்ல? ஆண்டி, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். சரி, நீ என்னதான் பார்க்க வந்திருக்கேன், நான் நம்புறேன். போதுமா? ஆமா, அவரேங்க? பாத்தியா, இப்பதான் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள அவனை எங்கன்னு கேக்குற? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சீடிய அவர்கிட்ட கொடுக்கணும், அதனாலதான் அவரை கேட்டேன். இது என்ன சீடி? காலையில கிளம்பும் போது அவன் ஒரு சீடி எடுத்துட்டு கிளம்புனா? இத எங்க வீட்டு பிளேயர்ல போட்டாரு. அப்போ பவர் கட் ஆயிடுச்சு, அதனால அவரால் பார்க்க முடியல. ஏதோ முக்கியமான சீடின்னு சொன்னாரு, அதான் கொண்டு வந்தேன். விக்னேஷோட தம்பி பாஸ்கர் காணாம போயிட்டான்ல, அவன் எடுத்த சீடி இது. இந்த சீடியை போட்டு பார்த்தா பாஸ்கரை கண்டுபிடிச்சிடலான்னு விக்னேஷ் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பாஸ்கரும் நான் வளர்த்த பிள்ளைதான். ஆனா என்ன பண்றது, விக்னேஷ் அளவுக்கு அவன் நல்லவனா வளரலமா. பாஸ்கருக்கு எப்பவும் பெரிய பெரிய ஆசை, அதனால அவன் தப்பான வழியிலே போயிட்டு இருக்கான். என்னால கண்டிக்க முடியல. ஆனா விக்னேஷ்க்கு தம்பி மேல ரொம்ப பாசம், அதனால அவனும் அவனை கண்டிக்கிறத விட்டுட்டான். பாஸ்கரை தேடி கண்டுபிடிக்கணும்னு இப்ப துடியா துடிச்சிட்டு இருக்கான். உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பாஸ்கர் எப்படியாவது வந்துடணும், அப்பதான் விக்னேஷ் நிம்மதியா உன் கழுத்துல தாலி கட்டுவான். நந்தினி, விக்னேஷ் ரொம்ப நல்லவம்மா, பாவம். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்டான். ஏதோ இத்தனை வருஷம் அவனுக்கு தாயா இருந்து காப்பாத்தி கரையேத்திட்டேன். இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவா மனைவியா ஏன் எல்லாமே நீயா இருக்கணும். ஆண்டி, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க எங்க கூடவே இருக்கணும். எங்க 2 பேருக்கும் அம்மாவா இருந்து நீங்க வழிகாட்டணும். கடவுள் இருக்காருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இரு, உனக்கு சாப்பிட ஸ்வீட் கொண்டு வரேன். இல்ல ஆண்டி, வேண்டாம், நான் கிளம்புறேன். இதை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. விக்னேஷ் இப்ப வந்துருவான், இருந்து பார்த்துட்டு போயேன். நான் தான் முதலையே சொன்னேன்ல, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன்னு. நான் அப்புறமா வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. வரேன் ஆண்டி. ஹலோ ஹலோ, கார்த்திக் இருக்கானா? யாருங்க வேணும்? சின்னவருங்களா? ஆமாய்யா, முதல்ல அவங்ககிட்ட கொடு. யார் பேசுறது? தெரியலங்கய்யா, உங்களை தான் ஐயா கேட்குறாரு. மரியாதைலாம் பேசுறாங்கய்யா. நீங்க போங்கய்யா, நான் என்னன்னு பார்த்து பேசிக்கிறேன்யா. நீ போ. சரிங்கய்யா.
ஹலோ ஹலோ கார்த்திக், இதான் பெரிய கோடீஸ்வரனாச்சே, வசதியான வீட்டு பிள்ளை தானே? காரு, ஃப்ரிட்ஜு, ஏசி, பங்களா எது வாங்கினாலும் புதுசா வாங்குறேன். பொண்டாட்டியை மட்டும் ஏன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும்னு ஆசைப்படுறேன்? யாருடா நீ? என் பேரு ஊரெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஆனா சந்தியாவோட காதலன்னு சொன்னா புரிஞ்சுக்குவல்ல? சந்தியாவா? என்னடா தெரியாத மாதிரி நடிக்கிற? உனக்கும் சந்தியாவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக உங்க வீட்டுல ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ சொல்லாமலா பாப்பாங்க? நானும் சந்தியாவும் 3 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சினிமால கூட எங்க அளவுக்கு காதல் வந்ததில்ல. அவங்க வீட்டுக்கு நான் போவேன், அவ என் வீட்டுக்கு வருவா. எங்க காதலை பத்தி அவ வீட்டுக்கு நல்லாவே தெரியும். டேய், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவளை காதலிச்ச இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நீ விட்டாதானே? நீதானே அவளை உங்க வீட்டுல புடிச்சு வச்சிருக்க. பெரிய இடம் வந்திருக்குன்னு சந்தியா என்ன கை கழுவிட்டா. அதே சந்தியா உன்னை விட பெரிய இடம் கிடைச்சா உன்னையும் கை கழுவிட்டு போயிட்டே இருப்பா. நீ பரவாயில்ல, பெரிய இடம். சந்தியா உனக்கு கிடைக்கலனா கூட அது உன்னை பெருசா பாதிக்காது. ஆனா நான் அப்படி இல்லை. இன்னும் 3 நாள் பார்ப்பேன். சந்தியா அதுக்குள்ள வந்து என்ன பார்க்கலனா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு என் உயிரை விட்டுருவேன். இப்பதான்டா உன் வேதனை எனக்கு புரிஞ்சுது. டே ஃபூல், துரோகம் பண்ண பொண்ணுக்காக சாக போறேன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான்டா. நான் சாக போறேன்னு சொன்னே உண்மைதான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி சந்தியாவையும் கொன்னுட்டு சந்தியாவை என்கிட்ட இருந்து பிரிச்ச உன்னையும் கொன்னுட்டு தான்டா நான் சாவேன். Shut up, you bloody. ஹலோ ஹலோ. கார்த்தி, என்னப்பா நீ எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பி போனியே, இன்னும் போலியா? ஆமாமா, இந்த சந்தியா பொண்ணை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? உங்க அப்பா தானேப்பா அவளை கூட்டிட்டு வந்தாரு. ஏன்பா? அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க. எவன் எவனோ அவளை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்றாங்க. ஏன்பா, உனக்கு யார் ஃபோன் பண்ணாங்க? சந்தியாவை பத்தி என்ன சொன்னாங்க? அவ எவனையோ காதலிச்சானா, அவனை விட்டுட்டு இப்ப இங்க வந்துட்டாளா? எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதாம்மா. முதல்ல அவளை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. ஜாதக புத்தகத்தை மாத்தி பார்த்தோம். அத புத்திசாலித்தனமா நீ கண்டுபிடிச்சி உன்னோட ஒரிஜினல் ஜாதகத்தையே வச்சுட்ட. இப்ப உன் தலையெழுத்தையே நான் மாத்தி காட்டுறேன்டி. போதும். இந்த சீடியை உனக்கா எவ்வளவு தூரம் நந்தினி கொண்டு வந்திருக்கா பாரு. நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சிக்காம அவங்கள பத்தி புகழ்ந்து பேசாதீங்க. அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். டேய், ஆளை பார்த்தா எனக்கு இடப்பட தெரியாதா? நந்தினிக்கு குழந்தை மனசுடா. பாவம், கள்ளங்கப்பட தெரியாத அப்பாவி பொண்ணு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டு போதும். அப்புறம் சாம்பார் அதிகமாச்சு இன்னொரு இட்லி வைப்பீங்க. என்னால முடியாது, போதும். ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் உன்னை பாத்துக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி வந்துருவா. அவகிட்ட சொல்லு, உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. அதெல்லாம் யாரு சமைச்சாலும் எனக்கு பிடிக்காது. நீங்க சமைச்சாதான் சாப்பிடுவேன். இப்ப இப்படிதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் சமையல் உனக்கு எங்க பிடிக்க போகுது? சரி, பாஸ்கர் பத்தி தகவல் எதுவும் கிடைச்சுதா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாத்தியா? ஒரு போலீஸ்காரன் எப்படி விசாரிப்பானோ அதை விட ஒரு படி அதிகமாகவே விசாரிச்சுட்டேன். விக்னேஷ், அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாப்பா. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்பதானே இந்த சிடியே கிடைச்சிருக்கு. நாளைக்கு இந்த ப்ரொடியூசரை பார்த்துருவேன். நாளைக்கு நைட்டுக்குள்ள தம்பி பாஸ்கரை பார்த்து பேசிடுவேன். விக்னேஷ், பாஸ்கரை சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. உன் கல்யாண வேலையெல்லாம் அவன் பார்க்க வேண்டாமா?
ஒரே ஆதாரம் இந்த சீடி தான். இதுவும் என்னையோட பழிச்சு போச்சு. சொல்லு. ஸ்வர்ணா, எப்போ? யார்டி மாப்பிள? அடேங்கப்பா, பரவாயில்லையே, நீ ஆசைப்பட்டவரையே முடிச்சிட்ட. சரி சரி. எங்க? குருவாயூர்லையா? நான் பாக்குறேன், முடிஞ்சா வரேன். சரி சரி, மாப்பிளைய கேட்டேன்னு சொல்லு. அம்மா என்ன பண்றாங்க? ஆமா. சரி சரி. அப்புறம் சொல்லு. என்னது? ஐயோ, வெரி குட். ஐயோ, என்னடி நீ? சரி சந்தியா, யார்கிட்ட இப்படி பல்ல இழிச்சு பேசிட்டு இருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தானே? ஐயோ, என்னது? ஐயோ. என்னது? என்ன கார்த்திக் இதெல்லாம்? உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாதா? உங்களுக்கு ஓவரா நாகரிகம் தெரிஞ்சதுனாலதான் உண்மையான காதலை கூட புரிஞ்சுக்க முடியல. காதலிக்கிற ஆம்பளைங்க எல்லாம் உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பழகுவீங்க. எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப எதுக்காக என் செல்போனை தூக்கி போட்டீங்க? காதலியே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன், செல்போனை தூக்கி போட்டா என்ன? ஏய், ஏன்டா இப்படி பண்ற? என்னடா ஆச்சு உனக்கு? இப்போ உள்ள போடா, போடா உள்ள. அப்பா, இவ இந்த வீட்லயே இருக்க கூடாது. ஏன்டா? இவ கேரக்டர் சரியில்லை. பல பேரை காதலிச்சுட்டு எவனோ ஒருத்தனை ஏமாத்திட்டு தான் இப்ப இங்க வந்திருக்கா. டேய், நீ அதிகமா பேசுன எனக்கு கோவம் வரும். எவனோ ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்றான். யாரா அது? அது யாருன்னு இவளுக்கு தானே தெரியும். 3 வருஷமா அவனை காதலிச்சுட்டு கடைசியில டாடா காமிச்சிட்டு வந்திருக்கா. இவ வீட்ல கூட அவனை தெரியுமா? அவன் போன் பண்ணி என்ன மிரட்டுறான். கண்ட கண்ட நாய் பேசுறதெல்லாம் நான் கேட்கணுமா? முதல்ல இவ்வளவு விரட்டுங்க. வேலைக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? டேய், ஏன்டா கத்துற? யாரோ வேணும்னே உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சந்தியா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா, நல்ல பொண்ணுடா. உலகத்துல எல்லா பொண்ணுங்களுமே ஒரே மாதிரி தான். நாளைக்கு நான் பார்க்கும்போது இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. உங்களுக்கு இவதான் வேணும்னா நான் இங்க இருக்க மாட்டேன். இந்த பணத்தை வச்சுக்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ரியலாவே பேசிட்ட போல இருக்கு. கார்த்திக் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டான். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்மா, பல குரல்ல பேசுவேன். உங்களுக்கு தான் நிறைய சினிமாக்காரங்களை தெரியுமே. எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்கம்மா. கண்டிப்பா உனக்கு நல்ல சான்ஸ் வாங்கி தரேன். ஆமா, எல்லார் மாதிரியும் பேசுவியா? என்ன மாதிரி கூட பேசுவியா? பேசுவோமா? எங்க பேசு பார்க்கலாம். அந்த சந்தியா எங்க வீட்ல இருக்க கூடாது. அவ என் மருமகளை வரக்கூடாது. அதுக்காக
உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். நீயே என் பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பேசு. அருமையா பேசுன. ஆனா என்ன மாதிரி வெளியில எங்கேயாவது போய் பேசிடாத. இல்லம்மா. ஓகேயா? சரிங்கம்மா. மறுபடியும் தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன். ரொம்ப நன்றிம்மா. கிளம்பு. வரம்மா. ஜாதக விஷயத்துல விளையாடலாம்னு நினைச்சேன். நீ அதை சாதகமா மாத்திக்கிட்ட. கார்த்திக் குணமானதானே அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவனை இந்த மாதிரியே குழப்பி அவன் பைத்தியத்தை முத்த வைக்கிறேன். எவ்வளோ பெத்த புள்ள சொத்தை அனுபவிச்சுட்டு போறதுக்கா நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். சந்தியா, இந்த ராஜேஸ்வரி இப்ப சின்ன சின்ன வில்லங்கம் தான் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் விஸ்வரூபம் எடுக்கல. அப்ப என் முன்னாடி நீ நிக்கவே முடியாது. சந்தியாவோட ஒரிஜினல் ஜாதகம் எப்படி வந்துச்சுன்னு புரியாம படுத்துட்டு இருக்கா போல் இருக்கு. காமினி கிட்ட இந்த விஷயத்தை கேட்கலாமா வேணாமா? இந்த விஷயத்தை கேட்காம இருந்தா இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவா. கேட்டுறதுதான் நல்லது. இங்கே கேட்கறத விட எங்கேயே வெளியே கூட்டிட்டு போய் அவன் மனசு சங்கடப்படாம கேட்போம். காமினி, காமினி, சாப்பிட்டியா? இல்ல, நீங்க மத்தியானம் வரமாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் எதுவுமே செய்யல. நான் வரலன்னா என்ன? நீ சாப்பிட வேண்டியதானே? காலையில பண்ண இட்லி மிச்சம் இருக்கு. அந்த காஞ்சி போன இட்லி சாப்பிட வேணாம். நாம எங்கேயாவது வெளியே போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே சாப்பிட்டு வந்துடும். வேண்டாம், உங்களுக்கு அந்த வீட்ல 1000 வேலை இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க. எனக்காக உங்க வேலையை தியாகம் பண்ண வேண்டாம். இல்ல காமினி, இனிமே ஈவினிங் அங்க போனா போதும். நீ கிளம்பி வா. சரி.